என்னத்த நீங்க ஏன் மேலேயே தப்பு இருக்க மாதிரி பேசுறீங்க? இவன் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஏமாத்திருக்கா. ரோகிணி செஞ்சது தப்புதான், இல்லன்னு சொல்லல. முதல்ல எதுக்கு இப்படி சொன்னாங்கற காரண காரியம் எல்லாத்தையும் நீ கேட்டிருக்கணும். ஏமாத்துறவ கிட்ட போய் காரணம் கேட்டுட்டு இருக்க முடியும்? மீனா, அடுப்ப பத்த வச்சு கரண்டி சூடு பண்ணு. பொய் சொன்ன வாய்க்கு அப்படியே இழுத்து விட. அப்பதான் என் மனசு ஆறும். ஆண்டி, அதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்புறம் உங்களை போலீஸ் புடிச்சு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஏமா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வந்தவளுங்களை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறானுங்க. அதான் இங்க எல்லாம் ஆடுறாளுங்க. இவ்வளவு தூரம் ஏமாத்தினவ கிட்ட என்ன நியாயம் இருக்கும்னு சொல்றீங்க? அவ்வளவு நியாயமானவளா இவ? இவளை உட்கார வச்சு நான் விசாரணை வேற பண்ணணுமா? முதல்ல இவ பொய் சொன்னதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அத முதல்ல சொல்லுங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே தண்டனை கொடுக்க முடியுமா? கோர்ட்ல கூட குற்றவாளி என்ன சொல்றாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜி தண்டனையே கொடுப்பாரு. அட்டி நியாயமான ஜட்ஜி விசாரிக்காம தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேல விசாரிக்க என்னடா இருக்கு? எவ்வளவு கதை விட்டுருக்கா? ஒரு கறி கடைக்காரன மாமான்னு சொல்லி நடிக்க வர வச்சிருக்கா. நீங்க தானே அந்த ஆளை கூட்டிட்டு வந்தீங்க. நடந்துட்டு இருக்க தப்ப தடுக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தோம். மத்தபடி குடும்பத்துல பிரச்சனை வரும். என்ன அவ முட்டாளாக்கி இருக்கா? இவள சும்மாவே விடக்கூடாது. ஏய் மனோஜ், நீ அமைதியா இருக்க போய் தானே இவளுக்கு கொழுப்பேறி போயிடுச்சு. அவன் அப்படியே நாலு சாத்து சாத்து. என்னமா நீங்க அவனை அடிக்க சொல்றீங்க? ஏய், நீ சும்மா இருடா. நான் ஒருத்தி பேசிட்டு இருக்க, நீ என்ன அவனுக்கு கொம்பு செய்ய விட்டுட்டு இருக்க? ஏய், நீ அடிக்க மாட்டேல? சரி விடு. இவளை நம்பி அதிகமா ஏமாந்தது நான் தான். இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நான் தானே. என்னடா சொல்ற? நீ என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். போய் சொல்லாதடா. அவளை காப்பாத்த நீ போய் சொல்றியா? நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு தெரியும். ரோகிணி முன்னாடி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. மனோஜ், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா. என்னடா புதுக்கதை சொல்லிட்டு இருக்க? எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா. இவனுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லுவான். இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் அம்மாட்ட அவன் சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டான். கரெக்ட் தான். அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க தான் நான் எதுவும் சொல்லல. அன்னைக்கு பிரச்சனை வரும்போது ஏன் அமைதியா இருந்தேன்? நான் கேட்டப்ப கூட எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன். நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும்